அஸ்ஸலாமு அலைக்கும். டெல்லியில் ரொம்ப ஃபேமஸான அஃப்லாத் ஸ்வீட் தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் நல்லா மெல்ட் ஆகிறதுக்கு விட்டுருங்க. அதே கப்புக்கு 1 கப்பு ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த ரவை அந்த கீ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரவை கீ எடுத்தோம்ல, அதே கப்புக்கு 2 கப்பு மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க. மில்க் பவுடர் ரவை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நல்ல ப்ரௌன் கலர் வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் இப்போ 2 கப்பு நம்ம ரவை எடுத்த அந்த கப்புக்கு 2 கப்பு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாலை ஊற்றி நல்லா கிளறிட்டே இருங்க, நல்லா கெட்டியாகும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக்கிட்டு வருது. இந்த டைமில் மில்க் மேட் சேர்த்துக்கலாம். 1 டின் மில்க் மேட் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கங்க. ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அஃப்லாத்லாம் ஸ்வீட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். இந்த அஃப்லாத் பாம்பே, டெல்லி, பெங்களூர் இங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். கை விடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. கை விட்ட அன்னைக்கு கீழே அடி பிடிச்சிரும். இப்போ கொஞ்சம் நான் பாதாமை க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அந்த பாதாமையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு நல்லா கெட்டியானது பிறகு நம்ம ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் போடுறேன். இப்போ இந்த ட்ரேயில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன். இந்த ட்ரேயில் அப்படி ஊற்றிடலாம். அதில் நல்ல நெய்யும் கைக்கிருக்கும். இதை போட்டுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பேட்ச்லாக வச்சு நல்லா எல்லா சைடும் கார்னர்லாம் நல்லா ஈவனாக நல்லா கரெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. கார்னிஷ்க்கு கொஞ்சம் பாதாம் சேர்த்துக்கலாம். அது நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. நான் மேலே ஃபுல்லாக கார்னிஷ்க்கு பாதாம் போட்டிருக்கேன். இப்போ பாதாம்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இதை நம்ம குக்கர்லேயோ சட்டிலேயோ பேக் பண்ணலாம். நான் ஓவனில் தான் வச்சுருக்கேன். இதை மேலே நல்லா ப்ரௌன் கலர் வந்தவுடனே எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட அஃப்லாத் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலேயும் நல்லா ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இதை நான் இப்போ கட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.